தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு பொருத்தனையோடு ஜெபித்தவர்கள். வேதாகமத்தில் எவ்வளோ பேர் ஜெபித்தாங்க. தனிமையில் ஜெபம் பண்ணாங்க, இரவு முழுதும் ஜெபம் பண்ணாங்க, அதிகாலையில் ஜெபித்தாங்க அப்படின்னு ஜெபத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த நாளோட தேவ செய்தியின் தலைப்பாக பொருத்தனையோடு ஜெபித்தவர்கள். சங்கீதம் 76:11. சங்கீத புத்தகம் 76ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். நம்ம நிறைய சமயம் ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்காக கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறோம், மன்றாடுறோம், வேண்டுதல் பண்ணுறோம், அப்புறம் அழுகையோடு ஜெபிக்கிறோம், ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம ஜெபத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறோம், கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம். நிறைய ஜெபத்தில் பல விதங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம் பொருத்தனையோடு கூட நம்ம என்ன பண்ணோம், தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், பொருத்தனையோடு கூட நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பண்ணோம், அந்த பொருத்தனைகளை நம்ம நிறைவேற்றணும். இன்றைக்கி நம்ம காரியங்கள் நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போயிருந்தால் அந்த காரியங்களுக்காக நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது, அன்னாள் தான் சொல்லுவோம். அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க, குழந்தை இல்லைன்னு ஜெபிச்சாங்க. ஆனால் பொருத்தனை பண்ணாங்க, ஆண்டவரே கர்ப்பம் எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் தேவ சமூகத்தில் விட்டுடுறேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறாங்க. நமக்கு ஞாபகம் வருது. முதல்ல பொருத்தனைனா என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற வாக்குறுதி. கர்த்தாவே நீங்கள் எனக்கு இதை செய்யுங்கப்பா, நான் அதை செய்கிறேன். என் வாழ்க்கையில் அது ரொம்ப தடைப்பட்டு போயிருக்குது, எனக்கு இந்த காரியம் கைக்கூடி வரலை, இல்லை என்னால் இதை நிறைவேற்ற முடியல, நீங்கள் எனக்கு இதை செய்யும்போது நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணுறது தான் வாக்குறுதி கொடுக்குது. ஒரு காரியம் நிறைவேறணும், ஒரு காரியம் சக்ஸஸாக முடியணும், அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். கர்த்தாவே எனக்கு இந்த செய்யும்போது நான் நிச்சயமாக செய்வேன்ப்பா. சில சமயங்களில் நம்ம சுய தேவைகள், நம்ம தனிப்பட்ட விருப்பம், அப்புறமா குடும்பத்தோட விருப்பம், இல்லை ஊழியத்தோட விருப்பம், இல்லை மற்றவங்களுக்கு கூட நம்ம ஜெபிக்கும்பொழுது இதை பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நம்ம ஜெபிக்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை கட்டாயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அவர் நிறைவேற்றாரு, ஆனால் நம்ம தவறாமல் அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். என்ன அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த காரியத்தை நான் சபைக்கு செய்கிறேன், இல்லை ஊழியத்துக்கு செய்கிறேன், இல்லை தேவனுடைய மிஷினரிகளுக்கு செய்கிறேன் அப்படின்னு வேண்டிப்போம். அந்த காரியம் கைக்கூடி நல்லபடியாக முடிஞ்சிடும். அந்த சந்தோஷத்தில் நம்ம நன்றி சொல்கிறதையும் விட்டுடுவோம், பொருத்தனை பண்ணுறதையும் விட்டுடுவோம். அப்படி இருக்காதபடிக்கு நம்ம பொருத்தனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அதை நிறைவேற்றணும். பொருத்தனை நிறைவேற்றலைன்னா அது ஒரு பெரிய பாவமாயிடும். பொருத்தனை பண்ணாதிருந்தாலும் நல்லது, பொருத்தனை பண்ணிட்டேன்னா நிச்சயமாக அதை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். ஒரு குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும், சுப காரியங்கள் நடக்கணும், இல்லை வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நினைக்கும்போது நம்ம அதை கர்த்தர்கிட்ட சொல்லி, ஏசப்பா எனக்கு கர்த்தாவே எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கப்பா, நான் இந்த பொருத்தனை பண்ணுறேன். யாக்கோபு எடுத்துக்காங்களா, யாக்கோபுல ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இங்கே புறப்பட்டு போகும்போது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் திரும்பி வரும்பொழுது நீங்கள் என்னை எத்தனை அளவுக்கு ஆசீர்வதித்தாலும் நீங்கள் எனக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு பொருத்தனை பண்ணிக்கிறாரு. அந்த பொருத்தனையை அவர் நிறைவேற்றினார். நம்ம கூட பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன்னு வாக்குறுதி நம்ம அள்ளி தட்டிடுவோம். ஆனால் நம்ம சொன்னதில் ஏதாவது நிறைவேற்றிருக்கிறோமா? இந்த வருஷ தொடக்கத்தில் எல்லா நாளும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனால் ஜெபிச்சிருப்போம்மா. எல்லா நாளும் 4 அதிகாரம் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனால் படிச்சிருப்போம்மா. எந்த ஞாயிற்றுக்கிழமை ஆப்சண்ட் இல்லாமல் வருவோன்னு சொல்லியிருப்போம், ஆனால் வந்திருப்போம்மா. நான் கர்த்தரை ஊழியத்துக்கு நிறைய காணிக்கை கொடுப்பேன்னு சொல்லியிருப்போம், செஞ்சுருக்கிறோம்மா. நிறைய காரியங்கள் நம்ம உணர்வு பூர்வமாக சொல்கிறது வேறு, உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறது வேறு. நம்ம உணர்வு பூர்வமாக சொல்லும்போது நிச்சயமாக நிறைவேற்றும். உணர்ச்சி வசப்பட்டு நியூ இயர் அப்போ நிறைய தீர்மானங்கள் எடுப்போம். நான் இதை பண்ணுறேன் கர்த்தாவே, இதை பொருத்தனை பண்ணுறேன், அந்த பொருத்தனை பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 8 மாதம் முடிய போது. ஆனால் நம்ம செஞ்சோமான்னு பார்த்தா திரும்பி பார்த்தா
நம்ம செய்ய தவறின காரியங்கள் நிறைய இருக்கும். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அதை தவற மாட்டார். நம்ம வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார்னா அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நிச்சயமாக எதையும் எப்போவும் எப்படியும் செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அதனால் நம்ம பொறுத்துனை பண்ணிக்கணும், அதை சிறுத்தை தாமதிக்க பண்ணக்கூடாது. செய்கிறேன்னா செஞ்சிடணும், செய்ய முடியலன்னா வேண்டாம். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வாயை விட்டு நான் செய்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிவிட்டு செய்யாமல் விட்றோம். அதே பாருங்கள், அண்ணால் நமக்கு இறக்க தெரிந்தால் எனக்கு நீங்கள் குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தைய நான் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதை மாதிரி அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம தேவனுக்கு முன்பாக அநேக பொருத்தங்களை செய்யலாம், ஆனால் அதை நம்ம மறந்து விடுறோம். ஒரு பசுத்தவான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நம்ம தேவ சமூகத்தில் அநேக விண்ணப்பம் இருக்கிறோமா. அவர் சும்மா ஒரு பரலோக காட்சி ஒரு தரிசனமாக சொன்னார். தேவ சமூகத்தில் பார்த்தா விண்ணப்பங்கள் அப்படியே நிறைய மழை போல் குவிஞ்சிருக்குதான். நன்றி சொல்கிறவங்க கூட்டத்தை பார்த்தா எண்ணி பார்த்தா 2 பேர் கூட இல்லை. அதே தான் ஏசப்பா வாழ்ந்த நாட்களையும் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தாலும் ஒருத்தர் வந்து நன்றி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பொருத்தனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் பொருத்தனை நிறைவேற்றினவங்க யாருன்னு பார்த்தா 1-2 பேர் தான் இருப்பாங்க. நம்ம அப்படியாப்பட்ட லிஸ்ட்டில் இருக்காதபடிக்கு நம்ம பொருத்தனை பண்ணிட்டா நிச்சயமாக அந்த பொருத்தனை பண்ணப்பட்டவன் கர்த்தருக்குரியவனா. லேவியராகமத்தில் வசனம் சொல்லுது, பொருத்தனை பண்ணப்பட்டவன் யாருக்குரியவன், கர்த்தருக்குரியவன். அப்போ நம்ம பொருத்தனை பண்ணால் பொருத்தனை செய்த அந்த வாக்கின்படியே அந்த வாக்கை நம்ம என்ன பண்ணோம், காப்பாற்றணும். எப்தா சொல்கிறாரு, நான் போகிறேன் யுத்தத்துக்கு, நான் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது எதற்கு எது வந்தாலும் நான் கர்த்தருக்கு கொடுத்துறேன். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அழகான பிள்ளை, வாலிப பிள்ளை. ஆனால் அவர் பண்ண பொருத்தனையை தவறல, அந்த பிள்ளைய கர்த்தருக்கு நேர்ந்து விட்டுட்டார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பொருத்தனை பண்ணி காரியத்தை செய்யறது 100க்கு நல்லது. ஆனால் செஞ்ச பொருத்தனை நிறைவேற்றணும். அப்படி இல்லை, செய்ய முடியல, நம்மளால் முடியல அப்படின்னா அந்த பொருத்தனை செய்யாமல் வானாப்பா என்னால் முடியல நான் கர்த்தாவே விட்டுடணும். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி அப்படின்னு சங்கீதத்தில் 50ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு விடுவிப்பேன். விடுவிப்பார், கூப்பிடு விடுவிப்பார். சரி, அதுக்கு மேலே என்ன சொல்லுது, நீ ஸ்தோத்திர பலியிடு, உன்னதமானவருக்கு நீ பொருத்தனை பண்ணு, அப்போ நீ ஆபத்து காலில் கூப்பிட்டினா உன்னை அவர் விடுவிப்பார். ஆபத்தில் கூப்பிட்றேன்னா எப்படி நம்ம கூப்பிட்டோன்னே டக்குன்னு வந்து விடுவிச்சிடுவார், அதெல்லாம் சும்மா கதை. நீ ஸ்தோத்திர பலிக்கிட்டியா, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சியா, கர்த்தருக்கு பொருத்தனைகள் நிறைவேற்றினியா, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தினியா அப்படின்னு நாம் என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேதத்தில். தாவீது பொருத்தனை பண்ணார். கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் வந்து பொருத்தனை பண்ணுவாங்க. உன்னதமானவருக்கு நம்ம பொருத்தனைகளை செய்யணும். அப்போ நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும்போது நிச்சயமாக யாக்கோபின் வல்லவர் நமக்கு சொன்னதே செய்வார். நம்ம மனுஷனுக்குன்னு பொருத்த பண்ணாமல் கர்த்தருக்கு என்று பொருத்தனை செஞ்ச பிறகு அதை யோசிக்கவே கூடாது. நீதிமொழிகள் இது, பொருத்தனை செஞ்ச பிறகு என்ன பண்ணக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாது. செய்யலாமா செய்ய வேணாவா, கொடுக்கலாமா வேணாவா, ஐயோ நான் அப்போ பொருத்தனை பண்ணிக்கிட்டேன் இப்போ சொல்லிட்டு. அடிக்கடி ஒரு விளையாட்டுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ரொம்ப நாள் அந்த ஒரு வீடு விற்கவே இல்லை. அந்த வீடு விற்றுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், வர காசில் அது 10 கோடி ரூபா போகும், ஆனால் 1 கோடி ரூபா நான் கர்த்தருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிட்டார் ஒருத்தர். சம் XY அப்படின்னு பார்த்துக்கோங்க, அவர் ஜெபிச்சிட்டார். ஆனால் ஜெபிச்சு உடனே பொருத்தனை பண்ண கடவுள் கிருபையில் அந்த வீடு காரியங்கள் கைக்கூடி வந்துச்சு. 10 கோடி ரூபா அவர் கையில் வரப்போகுது. என்ன பண்ணுறது, இப்போ 1 கோடி ரூபாய் இப்படி கர்த்தருக்கு கொடுக்கணும் சொல்லிட்டோமே. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, பூனை, அவர் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்த்த பூனையோட விலை 10 கோடியும் வீட்டோட விலை 1 லட்ச ரூபாய் ஆக்கிட்டு பூனைக்கு வந்த காசை தானே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த காசை போய் கர்த்தரை கொடுத்துறாரு. இது யாரை ஏமாத்துறாரு, கர்த்தரை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தரை அவர் ஏமாத்தலை, தன்னைத்தானே அவர் ஏமாற்றிக்கிறாரு. நம்ம கொடுத்து ஒன்றே கர்த்தர் பெரிய இது ஒன்றே இல்லை. வானம் அவருக்கு சொந்தம், பூமி அவருக்கு சொந்தம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகள். அவர் அண்ட சராசரித்தையும் படைத்த தெய்வம். அவருக்கு நம்ம கொடுக்குற காணிக்கையினால் நம்ம கொடுக்குற பொண்ணு வெள்ளினால் ஒன்றையும் இல்லை. அவர் எல்லாத்தையும் படைத்த தெய்வம். நம்ம கொடுக்கறது நமக்கு ஒரு பாக்கியம், அவருக்கு செய்யறது நமக்கு மோஸ்ட் ப்ரிவிலேஜ். கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், நான் தேவனுக்கு நான் கொடுக்குறேன் என்பது அதை நம்ம மன மகிழ்ச்சியோடு கொடுக்கணும், உற்சாகத்தோடு கொடுக்கணும்,
கொடுக்கணும், முழு மனதோடு கொடுக்கணும். பொருத்தனை செஞ்ச பிறகு கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது, கொடுக்கலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, அப்படி யோசித்து செய்யாதபடிக்கு முழு மனசோடு முழு இருதயத்தோடு நம்ம கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனிதனுக்கு கண்ணியாக இருக்கும். நீ பொருத்தனை பண்ணிட்ட பிறகு யோசிச்சனால அது நமக்கு கண்ணியாக விடிஞ்சிடும். அதனால் பொருத்தனை செய்யும்போது நம்ம நிச்சயமாக கர்த்தருக்கு நிறைவேற்ற நமக்கு கிருபை கொடுப்பாரு. 2 மனசோட வேணாம், ஒரே மனசோட கர்த்தாவே நீங்கள் எனக்கு இதை செய்யும்போது நான் நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு அந்த வாக்குறுதிகளை, அந்த பொருத்தனைகளை காப்பாற்றுபடியாக அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம பண்ணுற எல்லா பொருத்தனைகள் ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாராக. அல்லேலூயா.